कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते। हरि ओम तत्सत्। श्री ललिता सहस्रनामम நாமங்களுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். எண்பத்தாறாவது ஸ்லோகம். அதில் சில நாமங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி मूल प्रकृतिरव्यक्ता व्यक्ता व्यक्तस्वरूपिणी। ஒரே ஒரு பரம்பொருள் பல வகையாக பல இடத்துல பல வாட்டி அதை பற்றி பேசப்படுறது. இங்கே அம்பாள் பரம்பொருள். அதனால் அவளுடைய சகுண சாகார ரூபம் சொல்லணும், நிர்குண நிராகார ரூபம் சொல்லணும், வேதங்களுடைய சாரமாக இருக்கிற உபனிஷத்துகளுடைய சாரம் அதையும் சொல்லணும், சாதனத்துக்கு வேண்டிய கிரியாகலாபமும் சொல்லணும். கிரியாகலாபம்னா யோகா, தந்திர, யந்திர, மந்திர இதெல்லாம் பாக்கியம் வெளியில் இருக்கு. அது அவங்களுக்கு யாருக்கோ அந்த சாதனைக்கு அது உபயோகப்படும். ஸோ அதனால் இத்தனை விஷயங்களுன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அமைச்சு சொல்கிற ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சுலபம். அதனால் அவருக்கு ஒரு பேர் சுலப சுவிருத்த சித்த சத்ருஜிஸ்தத்ருதாபன சுலப. அப்படின்னா அம்பாளன்னு சொன்னதுனால தாய ஃபெமினைன் கேரக்டர் சொல்கிறதுனால கண்டிப்பாக அதில் மாயன்னு கொண்டு வரணும். பிரகிருதி மாயா அதை பற்றி நிறைய சொல்லணும். எப்பவுமே பிரகிருதி மாயா பற்றி நிறைய இருக்கும், பிரம்மனை பற்றி கொஞ்சம்தான் இருக்கும். அதனால தான் வேத பூர்வ பாகத்தில் அந்த மாயா பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்ட பல வகையான ரூபங்கள், தேவதர்கள், யக்னங்கள், யாகங்கள், அதை செய்ய வேண்டிய விதானம், அது செஞ்ச கிடைக்கிற பலம், இப்படி பலதெல்லாம் சொல்கிறதுனால வேத பூர்வ பாகம் ரொம்ப பெருசு, வேத அந்த பாகம் ரொம்ப சிறுசு. அதில் அங்கங்கே ஒரு வேதத்தில் அங்கங்கே ஏதோ சில உபனிஷத்துகள் வருது. அந்த உபனிஷத்து கூட அவ்வளோதான் இருக்கும். ஒரே ஒரு 2 உபனிஷத்துக்கள் தான் ரொம்ப பெருசு. பிருஹதாரண்யகம் அண்ட் சாந்தோக்கியம். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கேட்குற ஒரு பதத்தில் இப்போவே சத்தியத்தில் நம்ம உணரணும். உணர்றதுன்னா இந்த புலங்கள்னால பார்க்கறதையும் அந்த சத்தியம்தான். ஆனால் நித்திய சத்தியம் இல்லை. சத்தியம்னா நித்தியமாக இருக்கணும். ஆனால் நித்திய சத்தியம் இல்லை. சில நேரத்துக்கு தற்காலத்துக்கு ரிலேட்டிவ்லி சத்தியமாக தெரியும். சரியா? அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய நாமம் இன்னைக்கு நம்ம தொடங்க வேண்டியது 396. परमेश्वरी जगदीश्वरी
सुरपूजिते शरणम् अमृतेश्वरी जगदीश्वरी परमेश्वरी शरणम् परमेश्वरी எல்லாத்துக்கும் ஈஸ்வரி பரம ஈஸ்வரர். அப்புறம் என்ன ஈஸ்வரன்னா யார் காப்பாற்றுறானோன்னு அர்த்தம். மாயா சகித பிரம்மம் இந்த நாமரூப பிரபஞ்சமாக இருந்து இது எல்லாத்தையும் கர்ம பலம் கொடுக்கறது, அவங்களுக்கு மறுபடியும் ஞானம் வரலன்னா ஜன்மம் கொடுக்கறது, புண்ணிய பாப்பங்கள்னு கணக்கு பார்க்கறது, இதெல்லாம் செய்கிறது ஈஸ்வரன். அதனால தான் கர்த்ருராக்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். அந்த கர்த்துன்னா ஈஸ்வரா. இங்கே அந்த ஈஸ்வர இடத்துல ஈஸ்வரி அம்பாளுன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். பரமேஸ்வரி. பக்தியுடைய முதல் படியில் இந்த பரமேஸ்வரி இல்லை ஈஸ்வரன் மேலே அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த ஈஸ்வரனுடைய பரமேஸ்வருடைய அருளுக்காக வேண்டிக்கணும். நேற்றுக்கு பகவத்கீதையில் கூட பகவத்கீதை முடிவாக இருந்தால் கூட கர்மயோகம் பற்றி பேசி பக்தி யோகம் பற்றியும் பேசும், ஞான யோகமும் கலந்து எல்லாத்தையும் பேசும்போதும் அந்த பக்தி விஷயத்தினை மறுபடியும் கர்மயோகத்திலும் பக்தி இருக்கணும், பக்திலையும் பக்தி இருக்கணும், ஞானத்திலையும் பக்தி இருக்கணும். அந்த பக்தி ஒரு இன்னர் கரண்ட் மாதிரி எல்லாத்திலும் வச்சு சொல்கிறார் பகவான் நேற்றுக்கு. அதனால என்னை காப்பாற்றுன்னா எதுலேருந்து காப்பாற்றணும்? நேற்றுக்கு கீதையில் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நீ எதுவுமே என்ன அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், என்ன வந்தாலும் தாங்கிக்கூடிய சக்தி கொடு. அதுதான் நிஷ்காம பக்தன்னு சொல்லிட்டோம். ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. முதல்ல அப்படியெல்லாம் கிரமமாக அந்த நிலைக்கு வருவான் பக்தன். ஸோ இங்கே பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே வரைக்கும் விஸ்வரூப பாவனை விஸ்வரூப பக்தி வர வரைக்கும் அடுத்த ஸ்டேஜில் கூட ஜீவபாவம் இருக்குது. இன்னும் வெஷ்டி. இனிமேல் தான் கீதையில் பகவான் முடிவாக சொல்ல போகிறாரு. அந்த வெஷ்டி நானே அகங்காரம் நேற்றுக்கே சொல்லிட்டார். அகங்காரம் பலம் தர்ப்பம் அதெல்லாம் விட்டுடணும். இங்கே இதெல்லாம் சொல்கிறேன்னா பக்தி பரமேஸ்வரன் மேலே பக்தி முதல்ல ஏகரூப பக்தியாக இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அது பண்ணிகிட்டே இருக்கும்போதே உன்னை மனசில் இந்த குணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதா நீக்கணும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணு. அதுக்கு நேற்றுக்கு 7 சொல்லியிருக்காரு கீதையில் இல்லையா? அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் மமகாரம். ஸோ இதெல்லாம் நீக்கணும். அதெல்லாம் போனால் எனக்கு என்னோட பக்தி பரிபக்குவம் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு தகுதி வரும். பரமேஸ்வரி ஞானம் வரும்போது என்னாகும்? பரமேஸ்வரி இங்கே நானன்னு சொல்கிற இந்த உணர்வு 2 ஒன்று தான். ஆனால் முடிவு அங்கே வருவோம். 2 கிடையாது, 1 தான் முடிவு வரும். அந்த ஏகமனே முடிவுக்கு வராத வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பகவானால் பற்றியும் பயம் இருக்கும், பக்தியிலும் பயம் இருக்கும். அப்போ அந்த பயமும் போடுமன்னா எப்போன்னா ஏகமனு தெரிஞ்சுக்கணும். இப்படி பரமேஸ்வரி நாமம். அடுத்தது இப்போ அந்த பரமேஸ்வரி இப்போ நான் பேசினது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதல் படி, 2வது படி, 3வது படி எப்படியெல்லாம் அம்பாள் நமக்கு இந்த ஏகரூப பக்தி பண்ணும்போது எப்படி பார்க்கணும், எப்படி நினச்சிக்கணும்? மூல பிரகிருத்தியை நமஹ. அடுத்த நாமம் அங்கிருந்து
அம்பாள் வந்து அந்த மாயனு வந்து காட்டத் தொடங்கிட்டான் மூல பிரகிருதி ரூபத்தில் இருந்து. அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்போது பிரம்மம்ல இருக்கிற மாயா சக்தியே அவருடைய சக்தி, மாயாவியோடைய சக்தி மாயா. அது இங்கே வேலை செய்ய தொடங்கும் போது அம்பாள் வந்து அந்த பரபிரம்மணி ரூபத்திலிருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டாதான் அந்த பிரகிருதி இந்த உலகத்தை நல்லா காட்ட முடியும். அதனால மூல பிரகிருதி அதுக்கு பேர். அதுக்கப்புறம் பலதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் வேறு வேறு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்தோம். மூல பிரகிருத்தில் வந்து மகத்தத்துவம், அகங்காரம், அகங்காரத்தில் 3 குணங்கள், 3 குணங்கள்னால எக்கச்சக்கமாக அவங்களுக்கு குழந்தைகள். அந்த குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும், உலகம் மொத்தம். அப்படி ஒரு வித்துல வந்து அப்படி பெரிய மரம் வந்து அதில் நிறைய காய் வந்து அதில் நிறைய வித்து வந்து அப்படி நிறைய 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 ஆயிட்டே இருக்கும். மூல பிரகிருதி. மூலம் என்ன? மூலம் கிருதி பிரகிருதி, பிரகர்ஷணேன கிருதி. இது பிரகிருதி பண்ணுறது எப்படின்னா யாருக்கு புரியாது என்னன்னு. அது புரிகிற விஷயம் இல்லை. அதுக்கு நமஸ்காரம் பண்ணி விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கு கூட ஆதாரமாக இருக்கிற பிரம்ம தத்துவம், அந்த சைத்தன்யம், அது விசாரணை பண்ணணும். அது உணரலாம், அது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாயா பிரகிருத்தினை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் தலையும் காலும் காலும் எதுவுமே தெரியாது, முடியவே முடியாது. அதனால அடிமுடி தெரியல. இந்த சிவபுராணம் சொல்லும் போது கதை, பிரம்மதேவனுக்கு விஷ்ணு தேவனுக்கு சிவன் அப்படி பெரிய தரிசனம் கொடுத்தாராமா. 2 பேருக்கு கூட அடி எங்கே முடி எங்கன்னு தெரியல, தேடிட்டே இருக்கான்னா. அப்படிதான். அப்போ அவளுக்கே பிரம்மாஜிக்கு விஷ்ணுவுக்கே தெரியலன்னா அது விஷ்ணு புராணத்தினால அவர் சென்டரில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் தெரியல என்ன அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த நாமரூப ஜெகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சயின்ஸு பேர் சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப அதில் தலை விடுறோம். எதில் தலை வைக்கணுமோ, எது சிந்திக்கணுமோ அது விட்டுடுறோம், சத்தியத்தை விட்டுடுறோம். அவ்வளோதான். அது பிரமிப்பு செஞ்சுட்டே இருக்கும். மூல பிரகிருதி. இங்கே பிராண பதத்துக்கு என்ன எடுத்துக்கணும்? 3 குணங்கள் இருக்காங்க. அந்த 3 குணங்கள் காம்பினேஷனே ஏகப்பட்ட ஆகார பொருள் எல்லாம் இப்படி பண்ணுறோம். இத்தனை விஷயத்தின்னு ஒன்று வச்சுட்டு பலதெல்லாம் பண்ணுற மாதிரி. ஒரே இட்லி மாவு தான், அதுக்கு 10 விதமாக பண்ணி 10 பேர் வச்சுட்டு 10 ஷேப்பு கொண்டு வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்புறம் மூல பிரகிருத்தின்னு சொல்லும்போது பகவத்கீதையில் பகவான் வந்து இந்த விஷயத்தினை சொல்லும்போதும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜகத்தனே விருட்சம் வர்றதுக்காக ஊர்துவ மூலம் அதஷாகம் பல இடத்துல அதுக்கு வந்து மாயா தான் மூல பிரகிருதி காரணம். ஆனால் அந்த மூல பிரகிருத்தினை அப்படி தட்டி விட்டுட்டு நீ பண்ணு அனி பிரேரணை பண்ணது யாரு? அதில் அசல் அந்த மூல பிரகிருதிக்கு பீஜம் எங்கேருந்து வந்துச்சு? அது வந்து பிரம்மமாக இருக்கிற பரமாத்மா கிருஷ்ணர் வந்து நானுன்னு சொல்கிறார். அங்கே பீதாமஹஸ்ய ஜகதா, நான் அப்பா என்றார். எதுக்கு? ஜகத்து மொத்தத்துக்கு அப்பா அம்மா அவர். பீதாமஹஸ்ய ஜகதா, அப்பா. அப்புறம் அம்மா யாரும்? மாதா தாத்தா பிதாமஹ, அம்மாவும் நானே தான். என்னிலிருந்து தான் அந்த மாயானே என்னோட சக்தி தான் அங்கே வந்து அப்படி வேலை பண்ணுறது. அப்போ அந்த சக்திக்கு காரணம் நான் தான். அந்த சக்தியில் ஒரு சலனம் வர்றதுக்கு அந்த குணங்களுக்கு காரணம் நான் தான். அந்த பீஜம் நான் தான். அதனால் மாதா தாத்தா பிதாமஹ, கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ நான் தான். அதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல என்ன சொன்னாருன்னா, மம யோனிர் மஹத் பிரம்மா
ஆக்சுவலி மம யோனி மகத் பிரம்மா. யோனி என்ன ஊம்பு, கர்ப்பம் அர்த்தம். அப்போது மாயா అనేది எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் தான் அதுக்கு காரணம் இருக்கிறதுனால மையமாக இருக்கிறதுனால மம யோனி நான் யார் மகத் பிரம்மா. அந்த மகத் అనేది மூல பிரகிருதியுடைய இன்னொரு பேர் பிரம்மா. அப்போ என்ன பண்ணுறேன், தஸ்மின் கர்ப்பம் ததாமியஹம். ஆண் இவர் போய் எப்படி கர்ப்பம் கொடுக்குறாருன்னு, ஆண் தானே பீஜம் வச்சு அதானே ஸ்திரீக்குள்ளே கர்ப்பம் வருது பாருங்க. அப்படி நேரம் தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம், நான் தான் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன ஆகிட்டேன், அகம் பீஜ பிரத பிதா. அந்த பீஜம் கொடுக்குற பிதான் நான் என்றார். இப்போ அப்போ என்ன ஆயிடுச்சு, அம்பாள் மாயா பிரகிருதிக்கு கீழே வந்தாச்சு, அவர் தான் டாப் மோஸ்டில் இருக்கார். ஓகே, ஸோ அப்பப்போ இவங்களை இடம் மாற்றி பேசுவோம், இவளை கொண்டு போய் டாப் மோஸ்டில் வச்சுட்டு அப்பப்போ பேசுவோம். ஓகே, ஹீரோ ஹீரோயின் 2 பேர் ஒன்று தானே, அந்த மாதிரி. அடுத்த நாம் சரி, இப்படிப்பட்ட மூல பிரகிருதி அவ்யக்தா. மூல பிரகிருதி இருக்கு, இன்னும் வேலை ஆரம்பிக்கலை, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, சமையல் ஆரம்பிக்கலை ஒன்றும். என்ன சமையல் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் அப்புறம் ஸ்மெல் வர போகிறது, அப்புறம் எப்படியெல்லாம் அந்த ஐட்டம் வருது, இப்படியெல்லாம் பரிமாற போகிறாங்க అనేది தெரியாதில்ல. அதனால் சிலவாட்டி லேடிஸ் ஜென்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் சமையல் ரூமுக்குள்ளே வராதுங்க போங்க. முக்கியமாக பண்டிகை நாள் அதெல்லாம் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி, என்ன உங்களுக்கு சொல்ல மாட்டேன் போங்க, அப்புறம் பாருங்கள். அப்படி இன்னொரு எல்லாம் வச்சிருக்க ரெடியாக இருக்க, என்ன வர போகிறதுன்னு தெரியல. அந்த வியக்தம் ஆகாமல் இருக்கிற பாருங்கள், நேற்றுக்கு பேசின பதங்கள் நிறைய வியக்தம் அவ்யக்தம் இதெல்லாம் இங்கே வந்துடுது. அவ்யக்தா, அன்மேனிஃபெஸ்டட். இது பொதுவாக என்ன சொல்கிறோம், கொட்டை ஜலத்தில் வச்சா ஊற வச்சா, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கூட பொட்டென்ஷியல் அதில் அது இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு சூழ்நிலை வரணும். அந்த சூழ்நிலை என்ன, ஜலத்தில் ஊற வைக்கணும் ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச காற்றுனாலேயே அதுக்கப்புறம் முளை வருது, ஸ்ப்ரவுட் வருது இல்லையா. அந்த ஸ்ப்ரவுட் வர்றதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஜலத்தில் ஊறி உப்பி இருக்கிற பாருங்கோ, அதுக்கு பேர் அவ்யக்த ஸ்திதி, அன்மேனிஃபெஸ்டட். வியக்தமாகலை, இருக்கு, அங்கே சக்தி அங்கே இருக்கு. அதுக்கு சாஸ்திரத்திலோ வேதாந்தத்திலோ ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு பேர் சொல்லப்படுது. ஹிரண்ய கர்ப்பா, ஹிரண்ய கர்ப்ப ஸ்திதி. ஓகே, இதுக்கு சயின்ஸு படி சொல்லணும்னா மேனிஃபெஸ்டட் எனர்ஜி இஸ் கால்டு மேட்டர், unmanifested matter is called energy. ஓகே, அவங்க மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் அந்த அது உபயோகப்படுத்துவாங்களோ இல்லையோ, என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெர்டட்னு சொல்லுவாங்க. மேட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மேட்டர். அவ்வளோதான். ஹவு டஸ் இட் மேட்டர்? இங்கே சாஸ்திரம் கிளியராக சொல்லுது, மூல பிரகிருதி அவ்யக்தா. சரியா? இன்னொன்று இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க சயின்ஸில், எனர்ஜி இன் மோஷன் இஸ் கால்டு மேட்டர். சக்தி அது மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அது ஒரு மேட்டராக காணப்படுமா. அது மூவ் ஆகாமல் இருக்க, மூவ் ஆகன்னா மேனிஃபெஸ்ட்னு அர்த்தம். பட் தே யூஸ் தட் வேர்டு. மூவிங் எனர்ஜி இஸ், எனர்ஜி இன் மோஷன் இஸ் கால்டு மேட்டர். சரி, கொஞ்சம் ஐன்ஸ்டீனு கூட கொண்டு வந்துட்டோம் இங்கே. இவ்வளவு சொல்லிட்டு அப்புறம் என்ன கதைன்னா, அப்போது வியக்தத்துக்கு அவ்யக்தத்துக்கு 2 பேர். வியக்தாவியக்த ஸ்வரூபிணி 399வது நாமம். ஓகே, வியக்தா அவ்யக்த ஸ்வரூபிணி. அப்போ புரிஞ்சுக்கணும், காணப்படுறதே அந்த பிரகிருதி தான். ஆனால் பிரகிருதி திரும்பி அன்மேனிஃபெஸ்ட் ஆகும்போது தூங்கிட்டு இருக்கிற நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அப்படி தானே, நம்ம வாசனைகள், நம்ம மெமரி எல்லாமே கூட தூங்கும்போது எல்லாம் எங்கோ இல்லாத மாதிரி ஆகிடுது. ஆனால் திரும்பி நினைவு அப்படி தூக்கத்தில் வெளியே வரும்போது எல்லாம் கிளம்புறது. அதுதான் மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட். வியக்தமாகிறது, வியக்தமாகாமல் அவ்யக்தமாகிறது. இது தினம் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது.
சரியா? அதனால வியக்த அவ்வக்த ரூபிணி. நாமரூப ஜெகத்து வியக்தம். அந்த நாமரூபங்களுக்கு காணப்படாமல் கொட்டை ரூபத்தில் இருக்கும்போது அவ்வக்தம். ஓகே, இங்கே என்ன சொல்கிறோம் இதுக்கு? அதுக்கப்புறம் ஃபர்தராக டெக்னிக்கலாக சொல்லணும்னா, அவ்வக்தமாக இருக்கும்போது காசல் ஃபார்ம், வியக்தமாகும்போது எஃபெக்ட் ஃபார்ம். காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் காரியம். சரியா? அதில் காரியம் தெரிகிறது. அடுத்தது 87வது ஸ்லோகம் படிக்கணும் இப்போ நம்ம. வியாபினி விவிதாகார வித்யா வித்யாஸ்வரூபிணி மகாகாமேஷ நயனா குமுதாஹ்லாத கௌமுதி. வியா 400வது நாமம். ஓகே, வியாபினி. அதனால் இப்போது எதெல்லாம் புலங்களுக்கு அனுபவப்படுறதோ அது இந்த லோகத்தில் ஆகட்டும், வேறு லோகத்தில் ஆகட்டும், ஆகாயத்தில் ஆகட்டும், அதுக்கு மேலே தாண்டி போன ஆகட்டும், 14 லோகங்கள் எங்கே ஏதாவது புலங்களுக்கு அனுபவப்படுறது எல்லாமே கூட ஒரே பிரகிருதி இப்படி பலதாக காணப்படுறதுனால வியாபினி, வியாபிச்சிருக்கேன். காற்று எப்படி எல்லா இடத்துலும் அப்படி வியாபிச்சிருக்குல்ல, அப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துட்டு போயிட்டு. நேற்றுக்கு ஆகாயம் உதாரணம் சொல்லிட்டோம், அதை எடுத்தா கூட. ஆனால் ஆகாயம் ரொம்ப இன்னும் சூக்ஷ்மம் காற்றுக்கு மேலே இல்லையா? அதனால ஆகாயம் கூட சர்வ வியாபகமாக இருக்கு. ஸோ வியாபினி, ஆல் பர்வேடிங். அடுத்தது விவிதாகார. சரி, வியாபிச்சு இருக்கிறதுன்னா ஆகாயம் மாதிரி ஒரே மாதிரி இல்லையே. பூமி பல அக்னி ஜலமும் பூமி சேர்ந்து பல ரூபங்களும் உருவாகிறது. காற்று கூட வேணும். ஆனால் அதுக்கு மேலே முன்னாடி இருக்கிற முதல் ஆகாயம் அதில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பிடிச்சிக்க முடியல, அடிக்க முடியல, கட் பண்ண முடியல, எடுத்துட்டு திருடிட்டு ஜோபில் போட்டுக்க முடியல. ஜலம் திருடிட்டு போகலாம், எலக்ட்ரிசிட்டி திருடுவாங்க ரோட்டு மேலே, தெரியுமா? நிறைய இந்த வியாபாரம் அவங்க ராங் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு. பூமி சொல்லவே வேண்டாம், ஆக்குவே பண்ணுவான். அப்புறம் அதில் அவனோட பேர் நட்டு ஏதோ வச்சுட்டு கலாட்டை பண்ணுவான். வேலை இல்லாத பாலிட்டிஷியன்ஸில் அதான் பண்ணுவாங்க, இன்டைரக்டாக கூண்டாசனம் வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆகாயம் ஒன்றும் இல்லை. ஸோ விவிதாகார அடுத்த நாமம். ஓகே, இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மம் விஷயம் சொல்லலை, இப்போ பிரகிருதி விஷயம் பேசுகிறோம். பிரகிருதி கூட ஒன்றே தான். நேற்றுக்கு அதான் சொன்னோம், எல்லாருக்குள்ள நமக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சுவாமி ஈஸ்வரனு ஸ்வரூபந்தான். மாயாவுடைய இன்னொரு ப்ராடக்ட் அது, அவ்வளோதான். எல்லாம் அதே 3 குணங்களும் 5 மகாபூதங்கள் தான். இதுக்கு மீறி என்ன இருக்கு? அது எல்லாத்தையும் அதுதான் கவனித்து அது பாரு. அப்போது அந்த திருஷ்டியோட பாரு. இதே மாதிரி தான் பிரம்ம விஷயம் வரும். அப்புறம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு அந்த விதத்தில் சூத்திராத்மானு பிரம்மத்துக்கு சொல்லுவோம். இங்கே இரண்ய கர்ப்பன்னு சொல்கிற இந்த மூல பிரகிருதி வியக்தம் அவ்வக்தம் இருக்குன்னு, அதுக்கப்புறம் எல்லாத்திலும் வியாபிச்சு இருக்கிறதுனால இதுக்கு கூட சூத்திராத்மானு சொல்லலாம். இரண்ய கர்ப்ப கூட இன்னொரு பேர் அப்படி இருக்கு. அப்புறம் ஆத்மா பிரம்மனை பற்றி சொல்லும் போது கீதையில் பகவான் சூத்திரே மணிகணாய்வன் அவர் அங்கே சொல்கிறாரு. ஸோ அது பிரம்ம விஷயம் சொல்லும் போது கூட சூத்திராத்மானு சொல்லலாம். ஒரே நூல், எல்லாத்துக்குள்ள பூவுக்குள்ளே ஒரே நூல் தான். பூவெல்லாம் அது மேலே கோக்கப்பட்டு இருக்கு, மணிகள் எல்லாம் பீட்ஸ். ஸோ விவிதாகார
ஓகே, இந்த பல ஆகாரங்கள் பொதுவாக இந்த தேவி புராணம் தந்திரம் இதில் இவங்க வேறு கொஞ்சம் வித்தியாசமான பாஷையில் பேசுவாங்க. வைக்கிருத்த சிருஷ்டி, சிருஷ்டின்னு பல வகையாக பல விதமாக பல இடத்துல உபனிஷத்து வர்ணிச்சுட்டே இருக்கும். 4 வகையான ஜீவராசிகளை பற்றி சொல்லும். சரியா? அதில் பீஜத்திலிருந்து வருது, முட்டையிலிருந்து வருது, அப்புறம் அம்பிளிக்கல் கார்டோடு வருது. என்ன பால் குடிக்கிற எல்லாம் பால் குடிக்கிறது இல்லை, கோடு இதெல்லாம் பால் குடிக்குமா என்ன? அதெல்லாம் குடிக்காது. ஆனால் மிச்சம் யானை பூனை இதெல்லாம் பால் குடிச்சிட்டு அம்மா கிட்டேருந்து வரும். மெமேலியன்ஸ் அனுவன் இங்கிலீஷில். ஸோ அப்படி அப்புறம் ஃபங்கஸ்ஸு வைரஸு ஸ்வெட்டிலிருந்து வருது 4. அண்டஜானி, உத்பீஜானி, ஸ்வேதஜானி, ஜராயுஜானி. எதுக்கு சார் அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு கொடுப்பதே? இதெல்லாம் நம்ம பஜ்ஜி போன்ற மாதிரி அந்த சாட் மசாலா விற்கிற இடத்துல மாதிரி இருக்கு. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வைக்கிருத்த சிருஷ்டி அப்படின்வான். வைக்கிருத்த சிருஷ்டின்னா விக்ருதமாக இருக்கு. எப்படின்னா அவனுக்கு பிளான்ட்ஸு முதல்ல செடி கொடிகள் பற்றி சொல்லும்போது அதில் ஏன்னா பிராணம் அதில் இப்படி மேலேக்கு தான் போயிட்டு இருக்குமா. அப்புறம் ஜந்துக்களை பற்றி சொல்லும்போது அதில் பிராணம் இப்படி ஹாரிசான்டலில் இப்படி இப்படி போகுமா. அப்புறம் பிரேத்த பூத பிசாச்சங்கள்னு இருக்கு, அதில் பிராணம் கீழே தான் போயிட்டுருக்குமா, டவுன்வேர்டு. மனுஷனுக்கு எல்லா பக்கம் இருக்கு. பஞ்ச பிராணங்களை பற்றி பார்த்தோம்னா தேர் இஸ் என் சென்டரில் இருக்கிற சமான வாயு வாஷிங் மிஷின் மாதிரி இப்படி 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 அதெல்லாம் பண்ணுமா. அப்புறம் சரீரம் மொத்தம் வியாபிச்சிருக்கு. பஞ்ச பிராணங்களை பற்றி சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. வியான உதான சமான, பிராண அபான வியான உதான சமான. ஸோ அவங்க அப்படி டிவைட் பண்ணி சொல்லுவாங்க. சொல்லி அப்புறம் மனுஷனுக்கு சொல்லும்போது பேர் கொடுத்தான் அவனுக்கு கௌமார சிருஷ்டி. ஓகே, அது வைக்குருத்த சிருஷ்டி, இது கௌமார சிருஷ்டியானே. இதெல்லாம் வேறு டிஃப்ரெண்ட் வருது, வேதாந்தத்தில் வராது. ஸோ 401 முடிச்சிட்டோம். விவிதாக்கார 402 வித்யா அவித்யா ஸ்வரூபிணி. இங்கேருந்து கொஞ்சம் வேதாந்தம் சிந்திக்க வேண்டியிருக்கு. வித்யக்கு காரணம் அவளேதா, அவித்யக்கும் காரணம் அவங்களேமா. ஆமாம், இப்போ அவங்க இன்னும் வேறு யார் ஆகிடுவான்? அதனால தான் நமக்கு இங்கே என்னமோ துஷ்டமாக கெட்டதாக காணப்படுறது எல்லாம் கூட பகவத் ஸ்வரூபந்தான். பிரகிருத்திலோ எப்பவுமே குட் அண்ட் பேட் అనేది ரெண்டுமே இருக்கும். ஒன்று எப்பவுமே இருக்காது, ரெண்டுமே இருக்கும். அந்த ரெண்டு துவந்தங்களோட கூடி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரகிருதி. அது நியமம், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் அந்த துவந்தங்களோடு கூடி இருக்கிற பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அந்த பிரகிருத்திலோ தலை வச்சு ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாது. அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நிற்கிற இன்னொரு வஸ்து இருக்கு. வாஸ்தவமாக எது இருக்கின்றதோ அந்த வஸ்து அது நீ, அகம். அது என்னது வேதாந்தம் சொல்லும். கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ, வேலை முடிஞ்சு போயிடும். வித்யா அவித்யா ஸ்வரூபிணி அப்படின்னா ஞான அஜ்ஞான ரூபிணி. அம்மாளுன்னு போய் இப்படி அஜ்ஞான ரூபிணின்னு சொல்லலாம். ஞான ரூபிணி சாரதே ஞானம் தேய் అని பாடுவீங்க. இப்படியே அப்போ சொல்லுவீங்க. இப்போ சாரி, இப்போவே அப்படி சொல்லுவீங்க. அப்படி தான் சொல்லுவோம். அதனால் இந்த கான்ட்ரடிக்டரி வெதிரேகமாக சொல்லும்போது ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அங்கே லாஜிக் வேணும், யுக்தி வேணும், ஸ்ருதி வேணும், அனுபவம் பார்க்கணும். இந்த பிரக்கிரியை, இந்த மெத்தடாலஜி எல்லாம் உபனிஷத்து கிளாஸில் நிறைய பேசுவோம். இப்போ பேசிட்டு தூங்குவீங்க. சாயங்காலம் நேரத்தில் உங்களை தூங்க வைக்கலாமா? 11 மணிக்குன்னு உபனிஷத்து கிளாஸில் கொஞ்சம் பேர் நான் தூங்க வைப்பேன். வித்யா வித்யா ஸ்வரூபிணி அவித்யா ஸ்வரூபிணி. இது ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன். வித்யா என்ன, அவித்யா என்ன?
ನಾನು ಆತ್ಮ అనేది విద్య, ನಾನು శరీరం అనేది అవిద్య. ஒன்றா பார்க்கறது எல்லாமே ஏக்கமா வித்யா, பலதாக பார்க்கறது பலதாக பார்க்குறோம், ஆனால் நினச்சிக்கிற அது சத்தியமானே அது அவித்யா. நானும் இந்த ஈஸ்வர பிரகிருதி சிருஷ்டிలో ஈஸ்வரன் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் நினைக்கிறது வித்யா. இல்லை ஐ ஆம் டூயிங் ஆல், நான் தான் எல்லாம் பண்ணுறேன் நேற்று சொன்னால் அகங்காரம், அது அவித்யா. நான் கர்த்தாவில்லை போக்தாவில்லைன்னு சொல்கிறது ஞானம். நான் தான் கர்த்தா நான் தான் போக்தான்னு சொன்ன அஜ்ஞானம். சரி, பேசிக். இதுக்கு வந்து லிங்க புராணம் அப்படின்னு சைவிசன் அவங்க வந்து கொஞ்சம் மாற்றன்னு இல்லை, ஒரு 3 வார்த்தை சொல்லுவாங்க. அவன் என்னன்னா, முதல்ல வந்து பிராந்தி, பிராந்தின்னு இல்லூஷன், அதில் வந்து வந்ததா பிராந்தி. சரியா, பிராந்தி சாப்பிட்டவனும் பிராந்தியில் இருப்பான் இல்லை, கரெக்டாக கொடுத்தாங்க பேர். இங்கேருந்து வாங்கி அங்கே வச்சுட்டாங்க இங்கிலீஷில் சம்ஸ்கிருதம் வார்த்தை. என்ன சார் அது, என்ன குடித்தவனுக்கு பாருங்க எல்லாம் 4, 4, 5, 10 தெரியும். சரி, அட்லீஸ்ட் 2, 2 தெரியும். வந்தோம் ஒரு ஜோக் சொன்னேன் அப்போ அங்கெங்கோ. ஒரு குடிக்காரன் பாரில் குடிக்கிறான், குடித்தாச்சு, குடித்ததுக்கப்புறம் அவனுக்கு நல்லா ஏறிச்சு. ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ குடித்தேன் நான் அப்படின்னு கேட்டார். அந்த ஓனர் வந்து இதுதான் டைமு இவன் ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு பாட்டில் தான் இவன் குடித்தாரு, ஆனால் 2 பாட்டில் குடிச்சாச்சுன்னா அப்போ 2த்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 100, 200 ரூபாய் தரணும்னா. அப்போது சரி அப்படியா, ஆனால் இவன் ஜோபில் வந்து எடுத்துட்டு 100 ரூபாய் பார்த்து 100 ரூபாய் எடுத்துட்டு இந்த 200 ரூபாய் வச்சுக்கோ அண்ணா. அவன் தோற்றி போயிட்டான் ஓனர். ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா பாட்டில் 2ஆக தெரிகிறவனுக்கு 100 ரூபாய் கூட 2ஆக தெரியாது என்ன. அந்த அறிவு ஓனருக்கு இல்லாமல் ஏமாற்றலாம் அவன் நினச்சான். இவன் நீங்கள் ஒன்றும் நீ இப்போ சொல்ல முடியாது. இது 200 ரூபாய்ப்பா இது, அது பிராந்தி. சரி, ஜோக்கு நல்லதாக இருக்குது சார், நமக்கு அது என்னன்னா இதான் பலது பார்க்குறது, ப்ளூராலிட்டின்னு பார்க்குறது பேர் பிராந்தி. இங்கே நிறைய இருக்க, நிறைய பேர் வேறு வேறு, அது வேறு இது வேறு அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமைக்கே முக்கியத்துவம் கொடுக்கறது பேர் பிராந்தி. ஆமாம். ஓகே, அப்புறம் வித்யா அது சொல்லுவான். அப்படின்னா செல்ஃப் நாலேஜ் தான் அது அதுன்னு சொல்கிறான். அப்புறம் 3வது பரா அப்படின்னு சொல்கிறான். ஓகே, செல்ஃப் நாலேஜ்ன்னா ஜீவனை பற்றி அங்கே அர்த்தம். பரான்னு என்னன்னா பிரம்மனை பற்றி நாலேஜ்ன்றேன், பிரம்மனை பற்றி நாலேஜ். இந்த 3 எங்கே இருக்குன்னா ஆச்சரியம் வந்து என்னன்னா சிவனுக்குள்ள தான் இது 3 இருக்குன்றான் இந்த லிங்க புராணத்தில். கோபம் வராது? வரும் கண்டிப்பாக. ஆனால் சொல்கிறான் லிங்க புராணத்தில். அப்படி என்ன அர்த்தம், சிவன் வேறு இல்லை ஜீவன் வேறு இல்லை. அந்த ஜீவனை இப்போது சிவனாக இருக்கிறவனு ஜீவனை இங்கே வந்து பலதாக பார்க்குறான். அப்புறம் அவனை பற்றி நான் புண்ணியம் பண்ணிக்கணும், நான் ஜீவ தெரியுமா, இங்கே பிறந்த அப்புறம் எங்கே போகிறான்னு போவேன், அங்கே போகணும், அதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அது ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிறான். கடைசியில் ஒரு நாளைக்கு பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும், பரா, இது 2த்தையும் தாண்டி இருக்கிறேன். சரி, இங்கே வந்து சரி வித்யா அவித்யா இது இன்னும் எலாபரேட் பண்ண வேண்டாம் இப்போது, அது கொஞ்சம் ரொம்ப வேதாந்தம் ஆகிடும். ஏன்னு சொன்னால் பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன், பந்தம் அண்ட் முக்தி 2 கூட ரிலேட்டிவ் விவகாரம்தான். அது எந்த லெவல்லன்னா மாண்டூக்கியன் லெவலுக்கு வரும்போதும் நிர்வாண ஷட்கத்தில் நம்ம படிச்சிருக்கோம், அர்த்தம் தெரிஞ்சது. ஓகே, முக்தி இல்லை பந்தமே, நபந்தம் ந முக்தி எதுவுமே இல்லை. அதே தான் மாண்டூக்கியத்தில் அவர் படிச்சுன்னு சொல்கிறார். நனிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்சசாதக நமுமுக்ஷு நமுக்தி இத்தியேஷா பரமார்த்ததா.
ரொம்ப பவர்ஃபுல் ஆட்டம் பாம்பு அதெல்லாம். சரியா? அப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உடஞ்சா எப்படி இருக்கும்னு கேட்கக்கூடாது. அடுத்தது 403வது நாமம் பெரிய நாமம் மகாகாமேஷ நயனா குமுதாஹ்லாத கௌமுதி. பா, பெரிய பேர். ஒன்றும் இல்லை, குமுதான்னா இந்த ப்ளூ வாட்டர் லில்லி. அது சாயங்காலம் சந்திரன் வரும்போது தான் விகசிக்கும். தாமரை பத்மம் காலையில் சூரியன் வரும்போது தான் விகசிக்கும். அவங்க 2 பேர் 2 போட்டி அவங்களுக்கு. ப்ளூ லில்லிஸ், ஓகே, வாட்டர் லில்லி இல்லைன்னு நிறைய சொல்லுவாங்க, குமுதா. அப்புறம் கௌமுதின்னா மூன் லைட்டு. ஸோ மூன் லைட்டு வரும்போது எப்படி ஆஹ்லாதமாக அந்த பொதுவாக கமலம், அதுக்கு இன்னொன்று கலுவப்பூ, தெலுங்கில் சொல்கிறது. தெலுங்கில் இன்னொரு என்ன பட் எங்களது ரொம்ப சேர்ந்துருப்போம். கமலம் கலுவா, மார்னிங் ஈவினிங். தெலுங்கு தான் பெருசு. சார் இருக்கிற பேதம் போதுங்க, நீங்கள் இப்படிலாம் அதெல்லாம் பேசி. கௌமுதி, மூன்லைட். என்ன விஷயம் இங்கே? மகாகாமேஷ நயனா. பகவான் சிவன் பரமேஸ்வரனுடைய கண்கள் தேவியோட தர்சனம் ஏற்பட்டால் அந்த பூக்கள் எப்படி சாயங்காலம் மூன் லைட்டில் விகசிக்கும், அந்த மாதிரி ஆனந்தப்பட்டு கண்ணு திறப்பாராமா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சிவானுங்க த செல்ஃப், ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு இந்த பதம் பிரித்து பார்த்த சொல்கிறேன். கூ அண்ணா பொதுவாக கெட்டது, பேட். சு அண்ணா குட் சம்ஸ்கிருதத்தில். சரியா? அப்போ கூ அப்படின்னா பேட் இல்லை நெகட்டிவ் சொல்கிறது, நெகட்டிவாக சொல்கிறது. முதான்னா சுகம், அல்பமான நீச்சமான சுகம். முதா. அதில் இது வந்தது தான் மோதகம், விநாயகர் கையில். பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு சாஸ்திரம் பேசும். அல்ப சுகம் அப்படின்னு என்ன? பௌத்திக சுகம் எல்லாம் அல்ப சுகம் தான், லோகத்தில் கிடைக்கிற சுகம் எல்லாம். அப்புறம் குமுத நயன, நயனன்னா அந்த அல்ப சுகத்திலிருந்து யார் நம்மளை வெளியில் கொண்டு போவானோ, நயன லீட்ஸ் டு எங்கே? பிரம்மன், சிவன் கிட்ட. பிரம்மானந்தத்தினை காட்டி கொடுக்கிறவள். அழகான அர்த்தம் அது. 404வது நாமம் பக்தஹார்த தமோபேத பானு மத்பானு சந்ததி. படிக்கணுமா? 88. குட். பக்தஹார்த தமோபேத பானு மத்பானு சந்ததி சிவதூதி சிவாராத்யம் சிவமூர்த்தி சிவங்கரி. ஓகே, முதல் நாமம் பெருசா பக்தாளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற தமோ குணத்தினி, தாபத்தினி, பயத்தினி, மோகத்தினி எல்லாத்தினி கூட பேத நீக்கிறவள். எப்படி சூரியன் வந்தால் எப்படி இருட்டெல்லாம் போயிட்டு வெளிச்சம் வந்துமோ அந்த மாதிரி. புத்தகீதையில் இப்போது இந்த வாரம் ஒரு ஸ்லோகத்தில் அங்கே பகவான் இந்த சூரியன் உதாரணம் கொடுக்கும்போதும் குளிர் போகும் சூரியன் வந்தான்னு, அப்புறம் வெளிச்சம் வெப்பம் வரும், பிரகாசமாகும், எல்லாம் தெரியும், அதனால பயம் போகும் என்றார். அதுக்கு வேறு விதமாக விவரணம் கொடுத்துருக்காங்க, 3 சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன எதுக்கு சொன்னார் அந்த உதாரணம்? என்ன, சத்புருஷர்கள் சத்சங்கத்தை போனால் நீ இப்படி தான் உன்னுடைய குளிர், உன்னுடைய பயம், உன்னுடைய எல்லாம் போயிடுமன்னார். அது அப்படின்னு அது கம்பேர் பண்ணி 3 அப்படின்னு. ஸோ இங்கே
இந்த சூரியன் காந்தி எப்படி எல்லா இருட்டுன்னு நீக்குமோ, பக்தாள் ஹிருதயத்தில் இருக்கிற அக்ஞானத்தனை கூட ஞானாம்பாள் ஞான ரூபிணியாக இருக்கிற இந்த பரமேஸ்வரி நீக்கிடுவான். சரியா? அப்படின்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஞான ரூபமாக இருக்கிற அம்பாள்னு எடுத்துக்கணும். அப்போ ஞானத்துக்கு கூட வேத மாதா, சாஸ்திர மாதா. அதனால இங்கே ஞானஸ்வரூபிணி. அடுத்த நாமம் சிவதூதி. சிவனுடைய ராயபாரம், தூத்தி என்ன அம்பாசிடர், தூது அனுப்பிச்சிடறான் இல்லைல்ல, சிவதூதி அம்மா. ஓகே, இது திருப்பி கூட சொல்கிறான் அம்பாள். சிவன் யாருக்கு தூதனாக இருக்கானோ, தூது இருக்கானோ அப்படின்னு, அம்பாளுக்கு சிவனு கூட தூதாக இருக்கானம்மா. எங்கே சார் அது எப்படின்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு, புராணத்தில் சொல்லப்படுது. பட் ஜெனரல்லி சிவதூதி, சிவனுடைய மெசஞ்சர். மெசஞ்சர் தமிழ் இது என்ன? தூது, தூதர். தூதர். தேவி மகாத்யத்தில் ஒரு கதை வரும். ஆனால் இந்த விஷயம் அவ்வளோ கவனித்து சொல்ல மாட்டாங்க. சும்ப நிசும்பனே ரெண்டு ராட்சசர்களோட சண்டை போடும்போது அம்பாள் வந்து ரொம்ப பயங்கரமான ரூபத்தில் அப்படிலாம் இருக்கேன். அப்போது வந்து இவங்களுக்கு முதல்ல இவங்களை நான் முதல்ல போய் சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிட்டால் நல்லதே. அந்த பாண்டவர்கள் எப்படி கிருஷ்ணன் அனுப்பிச்சாங்களோ கௌரவர்கிட்ட, துரியோதனகிட்ட, அப்படி அம்பாள் வந்து சிவன் தூதை அனுப்பிச்சிட்டானம்மா, தூதரா. சிவன் வேறு யாரெல்லாம் போனால் என்னமோ சொல்லுவாங்க, சரியாக சொல்ல மாட்டாங்க. இவர் என்ன என்னுடைய பெட்டர் ஹாஃப் கரெக்டாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அவங்க கூட பேச சொன்னாங்க. என்ன அங்கே கதைலன்னா, தேவதைகளுடைய ராஜ்யம் எல்லாம் அவங்களுக்கு ஒப்படைக்கணும். நீங்கள் வந்து கீழே நீங்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல நீங்கள் போகணும், கீழே லோகங்கள், நெதர் வேர்ல்ட்ஸ். இல்லைன்னா என் கையில் உங்களை உயிர் போயிடும். 3 சாய்ஸு. இது 3 இல்லை, இது விட்டுடணும், உயிரை காப்பாற்றுக்கோ, உன்னிடத்துக்கு நீ போ, இல்லைன்னா அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்மள மாதிரி தான், நம்ம ஏன் குறைச்சல் இல்லை, கேட்க மாட்டோம். கிருஷ்ணன் சொல்லட்டும், யாராவது சொல்லட்டும், ரமணர் சொல்லட்டும், யாராவது வந்து சொல்லட்டும், நீங்கள் கூட எதை இப்படி வளரிட்டே இருக்கீங்க, சொல்லிகிட்டே இருங்க, நாங்கள் கேட்டதானே. நாங்கள் அவ்வளோ கட்டிக்காரங்கள. சரி, இனிமே இங்கேருந்து அம்பாளுக்கு எல்லா சில நாமங்களுக்கு சிவானி ஆட் ஆகிருக்கும். ஓகே, சிவா இல்லை, சிவதா. ஆனால் இங்கே சிவான்னு எடுத்துக்கணும், ஞானஸ்வரூபினே எடுத்துக்கணும். இனிமேல் இங்கேருந்து ஞானம் சில நாமங்கள். அதுக்கப்புறம் வந்து அதனால தான் ஞானம் ரூபிணியாக நம்மக்கிட்ட வரா. இதோ இந்த லலிதா சாசன ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்தான். ராய்பார் மெசஞ்சர் வேத ரூபத்தில் வேதமாதா வரான், உபனிஷத்து ரூபத்தில் வரான், பகவத்கீதை ரூபத்தில் வந்தான். அதனால தான் பகவத்கீதா. ஓகே, அது கூட தயாராக அந்த தியான ஸ்லோகங்களை சொல்லியிருக்கோம் இல்லையா? பகவத்கீதே பவத்வேஷிணி. அதே மாதிரி பகவத்கீதை கூட ஆர்த்தி கூட எழுதியிருக்காங்க. அந்த ஓம் ஜெய ஜெகதீஸ்வர் அதே மாதிரி ஓம் ஜெய ஸ்ரீ ஓம் ஜெய பகவத்கீதே மயன்னு ஹிந்தியில் தாய், மய ஜெய பகவத்கீதே சொல்லித்தாங்க சார். அதெல்லாம் நமக்கு வேண்டதெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தா, பாடிட்டாங்க நல்லா அங்கங்கே. ஓகே, சிவதூதி சில புஸ்தகங்களை பின்னாடி போட்டிருப்பாங்க. அந்த கீதா பிரஸ் புக் அதில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதா ஆரத்தி காட்டும் போது அப்படி இல்லை. அடுத்த நாமம் 406 சிவாராத்யா. இங்கே பார்த்துங்க, எல்லாம் ஞானம் எடுத்துக்கணும். ஞானம் வேணுமன்னா இங்கே வேறு அர்த்தம் என்ன? சிவனை ஆராதிக்கிறவள்
சிவனால் ஆராதிக்கப்பட்டவள். அது எப்படி என்ன இங்கே சிவன் என்ன? நான் ஜீவன் நினச்சிட்ட, நான் ஜீவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து அந்த ஞானஸ்வரூபிணின்னு ஆராதிக்கணும் இல்லையா? ஸோ ஞானம் சிவாராத்யா. ஓகே, இதுக்கு வந்து பிரம்மாண்ட புராணத்திலேயே கதை சொல்லப்படுறது. சிவன் தபஸ் பண்ணாராமா, அவரும் தபஸ் பண்ணணுமா, பண்ணார் கதை. அப்போ பண்ணும்போது அவர் வந்து என்ன மந்திரம் வச்சு தபஸ் பண்ணாருன்னா, சிவதூத்தியை நமஹ, ஓம் சிவதூத்தியை நமஹ, இப்போ தானே வந்துச்சு சிவதூத்தி. அந்த சிவதூத்தியை நமஹான்னு மந்திரம் வச்சு சொன்னதுனால அப்போதான் அப்புறம் அவர் வந்து பாதி அம்பாள் ஆயிட்டாராமா அவர் சரீரத்தில். அப்போதான் அர்த்தநாரீஸ்வரனதே வந்துச்சாமா அப்படின்னு அங்கே கதை சொல்லப்படுது. ஸோ சிவாராத்யா, சிவனை கூட ஆராதிச்சு நீ நான் பாதி பாதை இருக்கலாம் இப்படி காட்டலாமா ஒரு புது ரூபம் லோகத்தில்? நிறைய தேவதைகள் இருக்காங்க, ஆனால் இப்படிப்பட்டது ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போலேருந்து அர்த்தநாரீஸ்வரர் பார்வதி பரமேஸ்வர் பாதி பாதி சிவசக்தி ரூபத்தில் இருக்கார். ஸோ ஞானம் பிரம்மம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஞானத்துக்குன்னு வழிபடணும், ஞானத்தின்னு பூஜிக்கணும். அதுதான் சிறந்த பூஜை, அதுதான் பூர்ண பலன் கொடுக்குற பூஜை. அதுதான் ஞான யஜ்னம் தான் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். 1 மணி நேரம் காது மூலமாக ஆகுதி பண்ணிகிட்ருக்குறோம். சிவமூர்த்தி ஞானம் வேறு, ஞான ரூபிணி வேறு அப்படிலாம் கிடையாது. வென் யூ கம் டு த ட்ரூத், பிரம்மம் கிட்ட வரும்போதோ ஏகமேவான்னு சொல்லும்போது திரும்பி அவள் இவர் அது இது அங்கே என்ன இருக்க எதுவுமே இல்லை. சிவமூர்த்தி, ஷி ஹர்செல்ஃப் இஸ் த பிரம்மம். அதனால ஞானம் வேறு. பகவான் ரமணர்கிட்ட அவர் கேட்டால் அசல் ஞானி எங்கே இருக்கா நோய், ஞானந்தான் இருக்கின்றனது என்னார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, இந்த ஞானம் అనేది தனி, ஞானி தனி இல்லை. அதனால தான் அது என்ன சொன்னார் ரமணர், உபனிஷத்து சொல்கிறது சொன்னார், பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மனை தெரிஞ்சுக்கணவனும் தான் பிரம்மமாகவே ஆயிட்டு பிரம்மமாகவே இருப்பான். நான் இந்த கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நான் கிளிப் ஆக மாட்டேன். நான் தெருவில் போகிற நாயினை இது நாயினை தெரிஞ்சுக்கிறதுனால நல்ல வேலை நான் நாய் ஆக மாட்டேன். ஆனால் பிரம்ம விஷயத்தில் பிரம்மம் பிரம்மன்னு இந்த சாஸ்திரம் சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சுக்கிறவனும் அந்த பிரம்மம் வேறே இருக்காது, துவைத்தம் டிஸப்பியர் ஆகிடும். பார்த்தீங்களா? அதுதான் பலம். அதனால சிவமூர்த்தி இங்கே அர்த்தம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்னா மோட்சம். ஓகே, அப்படியா? அவங்க வேறு என்னென்ன நினச்சிட்ருக்கோம். ஓகே, மோட்சம்னா அந்த அனந்தமானது, அந்தமில்லாதது, ஏகமானது. அனந்தம் ஏகமானதுன்னா ஆனந்தம்னு அர்த்தம். அதனால ஏகமேவாத்விதீயம் சிவமூர்த்தி. அதனால சிவனும் அம்பாள் மோட்சமும் ஆனந்தமும் இதெல்லாம் இத்தனை கிடையாது. ஏகமேவாத்விதீயம் நேஹனா நாஸ்தி கிஞ்சனா. அடுத்தது 408. அதனால அந்த ஞான ஸ்வரூபிணி ஞானத்தினை சாஸ்திரமாத்தனை சரணடைஞ்சு இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம். பாகவதம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம், பாகவதம் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம். அவரே சொல்லிட்டார், இந்த புஸ்தக ரூபத்தில் வாங்மய மூர்த்தி ரூபத்தில் நான் இருக்கேன், ஒரு அக்ஷரத்தில் நான் இருக்கேன். ஓகே, அர்ச்சாவதாரமாக இருக்க கோவில்களுக்குள்ளே பரவாயில்ல, புஸ்தகத்திலே வந்து நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். அனுப்பிரவிஷ்டோயம் பாகவதம். இந்த பாகவத புஸ்தகத்துக்குள்ளே நான் தான் பூந்திருக்கேன், நான் தான் இருக்கேன். அதனால் பாகவதம் தொட்டுட்டா, பாகவம் பார்த்தா, பாகவதம் கேட்டால் கிருஷ்ணனை தொடுறோம், கிருஷ்ணனை பார்க்குறோம், கிருஷ்ணனை கேட்குறோம், பிரம்மனை பார்க்குறோன்னு அர்த்தம். அதே அப்ளிகேஷன் ஸ்ருதி சாஸ்திரம் எதெல்லாம் புராணத்திலிருந்து வந்ததோ அது எல்லாத்துக்கும் கூட அது அப்ளை ஆகும். அதனால இங்கே வந்து சிவங்கரி. ஸோ நேச்சுரலி அப்படிப்பட்ட அம்பாள் அவள் ஞானஸ்வரூபிணியாக இருக்கும்போது
பக்தாள் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்னு விரும்புவாங்க? அவங்கக்கிட்ட வேறே ஒன்றும் இல்லை சார், அது கொடுக்குறான், இது கொடுப்பான், அது கொடுப்பான்னு எல்லாம் சொல்லிட்டீங்களேன்னா நீ எல்லாம் என்ன கொடுத்தா கூட நீ குறை சொல்லிகிட்டே இருப்ப. ராட்சசர்கள் என்னென்னமோ எல்லா சக்திகளும் இருந்தாலும் குறை சொல்கிறான். தேவதைகள்கிட்டையும் குறை இருக்கு. குறை சொல்லாமல் இருக்கிற ஆள் ஒரே ஒரு ஆள் ஞானி. அப்போது அதனால தான் அவங்க ஞானத்தின்னு விரும்புகிறாங்க ஞானிகள். அதுக்கப்புறம் ஞானம் ஞானி ரெண்டு இல்லாமல் ஒன்றாயிடுறாங்க. ஒன்றானதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. தூக்கத்தில் மாதிரி தூக்கத்தில் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டாவது ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை. என்னோட சரீரமே எனக்கு தெரியல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது நினைவில் அப்ளை பண்ணால் அது ஞானம். தூக்கத்தில் அப்ளை பண்ணால் தூக்கத்தில் தான் அப்ளை ஆகிடுறது. ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன் நடக்குது, இம்ப்ளிமெண்டேஷன். சிவங்கரி சுதாமயி சமஸ்த சௌக்கியதாயினி. சமஸ்த சௌக்கியம் எங்கே இருக்கு? இந்திரனுக்கு கூட தூக்கம் வருதில்லை, அவருக்கு பயமாக இருக்கான்னு சொல்கிறாங்க புராணத்தில். நீ யாருக்கு சார்? அப்போது அந்த ஹிரண்யகசிபுவும் தூங்கலை, கம்சனும் தூங்கலை. எல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு கூட ஆட்சி எல்லாம் விட்டு கொடுத்தவங்களுக்கு சமஸ்த சுகம் வரும். சமஸ்த. அதனால் சிவங்கரி, வெரி பியூட்டிஃபுல் நேம் இது, சிவங்கரி. எனக்கு பிடிச்ச நாமம். ஞானத்தினே என்ன பண்ணுவான்? சிவங்கரி அன்ன அர்த்தம் ஜீவன் நினச்சிக்கிட்டு இவன் எல்லாரும் சிவனை மாற்றி விட்டுருவான். கரி சிவனை பண்ணிடுவான். அந்த தாத்து கிரு தாத்துல கரி என்ன வேற விதமாக எடுத்துக்கூடாது. சிவம் கரி. ஆஹா, எது பண்ணும்? ஞானம் மட்டும்தான் பண்ணும், சத்சங்கம் பண்ணும், நாட் எனி திங் எல்ஸ். ஓகே. அதனால சாஸ்திரம் பொதுவாக என்ன சொல்லும்னா, ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா. ஓகே. அங்கே வெளியில் செயிர் போட்டு ஃபேன் போட்டு உட்கார சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க. இல்லை ஃபேன் போடலாம் அவங்க. ஷி கேன் லிசன் ஃப்ரம் தேர். ஓகே. சிவங்கரி ஆயிடுச்சா? ஜன்மனா ஜாயத்தே ஜந்து. பொதுவாக நம்ம எல்லாரும் ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா, சாரி, ஜன்மனா ஜாயத்தே சூத்ரதா. நமக்கு ஒன்றும் தெரியாது. கொசு கடிச்சா கூட இப்படி பண்ணிக்க தெரியாது, மூத்திரம் போனால் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அறிவில்லாமல் பிறக்கிறோமில்ல சூத்ரா பிறக்கும்போது. ஆனால் கர்மணா பவதி பிராமணா. உன்னுடைய கர்மத்தினால, அந்த ஸ்வபாவத்தினால நீ பிராமணன் ஆகலாம். இதுதான் கருத்து. அதனால் நம்ம எந்த பிறந்தோம், எந்த நம்ம குலம் என்ன, எங்கள் அதெல்லாம் விட்டுடுவோம். எப்படியோ பிறந்தவங்க எல்லாரும் சூத்திரர்கள் தான். யார் சொல்கிறான்? வேதம் சொல்கிறதே. பிராமணன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம். சத்வகுணங்களோட பிராமணனாக வாழு. குணங்கள் தான் முக்கியம் தவிர எங்கே பிறந்தா என்னது முக்கியம் இல்லை. அப்போ பிரம்மம் உணர்வே. அடுத்தது 89வது ஸ்லோகம். சிவப்பிரியா சிவபரா சிவப்பிரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா அப்ரமேயா ஸ்வப்ரகாஷா மனோவாசாமகோச்சரா. இந்த ஸ்லோகத்தில் 409வது நாமம் தொடங்கிறது. சிவப்பிரியா. சிவப்பிரியா, சிவனுக்கு பிரியமானவள். நிறைய பேர் வச்சுக்குவாங்க. ஆனால் சிவான்னு என்ன தெரியாது, பிரியமாக இருக்கிறது என்னன்னு தெரியாது. பேர் மட்டும் அழகாக இருக்கு. சிவான்னு என்ன சொல்லிட்டோம்? பிரம்மன். மோட்சம்னு சொல்லிட்டோம்.
ஆனந்தம்னு சொல்லிட்டோம். ஸோ பிரம்மன் வந்து பிரியம். ஆனந்தத்துக்கு இன்னொரு ஆனந்தத்தின் 3 லெவலில் சொல்லும் சாஸ்திரம். பிரிய, மோத, பிரமோத, ஆனந்த. அப்போது பிரியா என்ன? பிரம்மனுக்கு பிரியனாக இருக்கிறது என்ன? பிரம்மனுக்கு பிரியம்னா பிரம்மனுக்கு அசல் வேறு எந்த அப்படியெல்லாம் கிடையாது. அவரே பிரியம். ஆனந்தம், சத்யம் ஞானம் ஆனந்தம் பிரம்மா சச்சிதானந்தம். ஸோ சிவான்னா ஞானம், சிவான்னா பிரம்மம். அப்போ பிரம்மனுடைய லட்சணம் சத்து சித்து ஆனந்தம். அந்த சத்து சித்து இனிமேல் வரும் பேர் அதுக்கு. இப்போ முதல்ல இன்ட்ரடக்ஷன். ஸோ சிவப்பிரியா. ஓகே, எல்லாமே நமக்கு இங்கே காணப்படுறது எல்லாமே கூட அதுக்கு உள்ள சைதன்யம் అనేది ஒன்று பிரவகிச்சுட்டு இருக்கிறதுனால தான் எல்லாமே ஆஸ்பிஷியஸ். அதனால ஈவன் ஷவம் கூட ஆஸ்பிஷியஸ் தான். அதில் ஒன்றும் பெரிய பயப்படி தப்பாக எடுத்துக்க வேண்டியதுன்னு இல்லை. அதனால தான் அதிகம் பூஜை பண்ணி அதிகம் பொட்டு வச்சு அதிகம் குளிப்பாட்டிட்டு வஸ்திரம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லை, மந்திரம் சொல்லு எல்லாம் என்ன இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் கான்ஷியஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகலை தவிர எல்லாம் அதே இருக்குது. மறுபடியும் எங்கே பஞ்சபூதங்களுக்கு போகிறது, வாட் இஸ் தேர். அதனால் அது ஒரு பூஜை மாதிரி தான். ஸ்ராத்த கர்ம பூஜை அல்ல, டெத்து டைமில் பண்ணுறது எல்லாம் பூஜை. அது இது முன்னாடி சிவன் இருக்க இல்லை, வெக்தமாகலை. இப்போது வெக்தம் ஆகாதனால அவ்வக்தமாக இருக்கிறதுனால அது என்ன, அது இதாகிடுமா என்ன? நம்ம ஏதோ வச்சுக்கிறோம் தீட்டு அது இது இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டோம், பரவாயில்ல. அது ஏதோ ரூல்ஸுக்காக வச்சுருக்காங்க. பட் புரிஞ்சுக்க வேண்டியது இப்படி சிவப்பிரியா. அதனால சிவபரா பாருங்க, எல்லாம் சிவ சிவன்னு வருது. ஓகே, சிவபரா அப்படி என்ன? ஞானஸ்வரூபமாக பிரம்மன் கூடவே சிவன் கூட இருக்கான். சிவன் வேறு இல்லை, ஞானம் வேறு இல்லை. சிவன் வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை. சிவபரா. இங்கே பரான்னா ஞானம். இன்னொரு நார்மல் அர்த்தம் என்ன? சிவனுக்கே ரொம்ப அடங்கி ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கிறவள்னு அர்த்தம் சிவபரா. ஆனால் பரான்னு தனியாக எடுத்துக்கிட்ட ஞானம் அது. ஓகே, அப்போது ஞானம் இஸ் ஓன்லி ஞானம். இங்கே சுத்த ஞானம். அங்கே அந்த சுத்த ஞானம் வந்து பிரம்மன்லேயே இருக்க. அதனால பிரம்மன் கூடவே இருக்க சிவபரா. இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, சிவபரான சிவனுக்கு மீறி இருக்குன்றான். சிவனுக்கு தாண்டி இருக்கிறவன். நிறைய வாட்டி அப்படி பார்த்தோம் இல்லையா? ஓகே, அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பிரம்மன் தானா எதுவுமே பண்ண முடியாது, நகர முடியாது, ஒன்றும் கிடையாது, சப்புன்னு இருக்கும். பிரம்மம் தானா எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அந்த பரா சக்தி மாயானேது வேலை செய்யும்போது தான் எவ்ரிதிங் இஸ் மேனிஃபெஸ்டிங் ஆகிடுறது. அதனால தான் இப்போ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சரீரம் வச்சு தான், இந்த அசாஸ்வதமான உபாதி வச்சு தான் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். தூக்கத்தில் நல்லா தான் இருக்குது, சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குன்னு. ஆனால் யாரும் தூங்கி நானும் எழுந்திரிச்சு பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் யாரும் சொன்னாங்களே இப்போ வரைக்கும் ஒருத்தராவது? அது ஆனந்தமாக இருக்குல்ல சார், இருக்கு. இப்பயும் அழுறப்போ போச்சு. அதான் வந்தி போகிறதா, நீ யாருன்னு ஒன்று தெரியல. இப்போ நினைவில் இருக்கும்போது ஞானம் கிளாஸ் கொடுங்க வந்து இது தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நினைவில் கூட அழாமீரு. என்ன ஆனாலும் சரி கனவு மாதிரி பாரு, நினைவுனே கனவு மாதிரி பாரு. சிவபரா. அதனால் இந்த மேனிஃபெஸ்டோட ஞானிக்கு வந்து இந்த துவைத்தம் பிரபஞ்சம் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. இட் இஸ் எ போனஸ். ஹீ ஆல்சோ என்ஜாய்ஸ் பை சீயிங் திஸ் மாயா அண்ட் மேஜிக் அண்ட் ஆல் தட். ஆனால் மாட்டிக்க மாட்டார். சத்தியம் தெரியும், அப்சல்யூட் ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த துவைத்தத்தில் அவரும் கலந்திருப்பார். அதுதான் ஞான ஸ்திதி. யாருக்கும் விரோதம் இல்லை, யாருன்னு என்ன சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் ஏற்றுக்குவார்.
எல்லாரும் கூட பிரியமாக இருக்கார். ஞானி இருக்கிற மாதிரி பிரியமாக இன்னொரு மனிதன் யாரும் இந்த லோகத்தில் இருக்க முடியாது. He loves everybody, he serves everybody, he likes everybody, he guides everybody without any differentiation. ஸோ அதனால் சிவபரா சிஷ்டேஷ்டா நல்ல நாமம். சிஷ்டர்கள்னு சொன்னால் யார்? தார்மீக ஜீவனத்தினை, தர்மமான ஜீவத்தினை நடத்துகிறவங்க. அப்புறம் இல்லைன்னு பக்தாள். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் சகஜமாக தார்மீகமாக இருக்கிறவங்க, பக்தாள் இருக்கிறவங்க. பக்தாள் பகவத்தினி அம்பாள்னு விரும்புவாங்க, பகவானை. அப்போது சிஸ்டர்கள் எல்லாருனால இஷ்டப்படுறவள் சிஷ்டேஷ்டா. நாஸ்திகர்களுக்கு இஷ்டமாகுமா என்ன? ஆஸ்திகர்களுக்கு தான் இஷ்டமாகும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இஷ்டமாகும். இப்போ இவ்வளோ விவரித்து சொல்கிறாங்க, இது எல்லாம் போய் கேட்கணும், தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. நான் 20 வருஷமாக லலிதா சஹஸ்ரநாமம் ஏதோ படிச்சுட்டே இருக்க தவிர ஒரு அர்த்தம் தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்டு வரணும் இல்லையோ. நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க, இஷ்டப்பட்டு வந்துட்டீங்க. நீங்கள் எல்லோரும் சிஸ்டர்கள், சரியா? இஷ்டா. இது மாற்றி சொன்னால் சிஸ்டர்கள்னா அம்பாளுக்கு இஷ்டமா? நேச்சுரல்லி பக்தாள் எல்லாரும் அம்பாள் விரும்புகிறாங்க, அம்பாள் பக்தாளுன்னு விரும்புவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பாவயந்த. எப்படி மாற்றி சொன்னால் கூட சிஷ்டேஷ்டா. இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 310வது நாமம் இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட. அங்கே மேஸ்குலினால் இஷ்டஹான்னு விசர்க்கம் வந்துச்சு, இங்கே இஷ்டான ஆகாராந்தம் வருது. அவ்வளோதான், எக்ஸாக்ட்லி அதே வேர்டு பாருங்க. விசிஷ்டர்களுக்கு விசிஷ்டமானது, இஷ்டமானது சிஷ்டேஷ்டா, அதே வார்த்தை. அப்புறம் அதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 250வது நாமத்திலும் சிஷ்டகிருத்து అని வருது. சிஷ்டகிருத்துன்னா சிஸ்டர்கள்னு எல்லாருன்னு லோகத்தில் மகாத்மர்கள்னு உருவாக்குறது அவர் தான். அப்புறம் பகவான் இருக்கான்னு பகவானை பற்றி சொல்கிறவங்க எல்லாரும் சிஸ்டர்கள் தான். யார் சொல்லுவான்? மகாத்மர்கள் சொல்லணும், ஆச்சாரியர்கள் சொல்லணும். அப்போ ஆச்சாரியர்கள் எப்படி வந்தாங்க? பகவான் அனுப்பிச்சார். அவர் தான் இங்கே போய் இன்னெல்லாம் பண்ணுங்கன்னு எல்லாம் அவருடைய சங்கல்பம். ஸோ இந்த வதத்தில் சிஷ்டேஷ்டா. அப்படி இஷ்டமனி சொல்கிறது மட்டும் இல்லை, அதனால சிஷ்ட பூஜிதா. அப்போது இஷ்டப்பட்டால் நம்ம பூஜிக்கணும் இல்லையா? இங்கே பூஜிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? இப்போ ஞானம் சிவான்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அப்போ ஞானத்துக்கு இஷ்டப்படணுமா இல்லையா? ஞானத்துக்கு இஷ்டப்பட்டான்னு அர்த்தம் என்ன? பூஜிக்கணும் இல்லையா? பூஜிக்கணும் என்ன சார்? புஸ்தகம் கொடுங்க சார், நான் வீட்டில் பண்ணுறேன். அந்த விஜயதசமிகளில் புஸ்தகம் வச்சல்ல, பூ வச்சு அதெல்லாம் மூடி வைக்கிற ஒரு நாள் தொடக்கூடாதுன்னு. ஒரு நாள் என்ன, அதுக்கப்புறம் தொடவே மாட்டோம். பகவத்கீதை வீட்டில் இருக்கு சார், எப்போது வாங்கி வச்சுருக்கேன். அதில் இப்போ தான் பகவத்கீதைன்னா என்னன்னு தெரிஞ்சது. அதுக்குள்ளே 60-70 வந்துச்சாங்க. பூஜித்தான்னு அர்த்தம் ஏற்றுக்கோ, விரும்பு, கேட்டுக்கோ, படிச்சுக்கோ, நினச்சிக்கோ, திங்க் பண்ணு. சிரவண மனன நிதித்தியாசனம் சிஷ்ட பூஜை. நான் சும்மா சிஷ்டாச்சாரம், நாங்கள் ரொம்ப சிஷ்டாச்சாரம் இருக்கிறவங்க. யார் வீட்டில் சாப்பிட மாட்டோம், எந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம், வெங்காயம் தொடவே மாட்டோம், எப்பவுமே மடிஷாரி. சரி, நல்லது, அதெல்லாம் வச்சுக்கோ. ஆனால் ஞானத்துக்கு வருவியா? சத்சங்கத்தில் உட்காருவியா? ஆச்சாரியன் ஆசிரிச்சியா? இதெல்லாம் கேட்குறியா? அதெல்லாம் கேட்காதுங்கோ. அந்த கேள்விகளெல்லாம் கேட்கக்கூடாது. சிஷ்ட பூஜிதா. ஸோ முதல் இஷ்டம் வரணும். இஷ்டம் வந்தால் தானே. இஷ்டம் இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுவீங்க? ஒன்ஸ் யூ லைக் இட், யூ டெடிகேட் டு இட், இல்லையா? அதனால் எனக்கு பிடிக்கும் ஆனால் சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் டெடிகேட் யுவர் செல்ஃப், by whatever means. ஸோ சிஷ்ட பூஜிதா. இந்த அப்புறம் இங்கே அர்த்தம் என்னன்னா, சிஷ்ட பூஜிதான்னு அர்த்தம், சிஸ்டர்கள் பலத்தின் ஆசிக்காமல் அவங்க என்ன டியூட்டி பண்ணணுமோ அந்த டியூட்டி பண்ணுவாங்க. அவங்க
நான் பண்ணணும், இதுதான் என்னுடைய தர்மம் டியூட்டியான்னு பண்ணிடுவான். அதுக்கு என்ன வரும் என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு கிடையாது. பலத்தை ஆசிக்காமல் அவங்க டியூட்டின்னு பண்ணுறவங்களுக்கு தான் சிஸ்டர்கள். வாசிஷ்ட சூத்திரம், ஓகே, இந்த ஒரு நாமம் சொல்லிட்டு வாசிஷ்ட சூத்திரம் சொல்கிறது சிஸ்டர்கள்னு யாருன்னா அவரே வசிஷ்டர். வாசிஷ்ட சூத்திரம். ஓகே, யார் கர்மேந்திரியங்களனு ஞானேந்திரியங்களனு நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு சம்பிரதாய பரம்பரையாக அந்த வேதங்களை படித்து, அட்லீஸ்ட் வேதங்களை படிக்க முடியலன்னா வேதங்கள் என்ன சொல்கிறதானே காது கொடுத்து கேட்குறதுக்கு இங்கே அத்தியனம் பண்ணுறதானே சொல்கிறதாங்க. அத்தியனம் பண்ணி அதனால் வர ஒரு இன்ஸ்பிரேஷன், உற்சாகம், அதிலிருந்து எடுத்துக்கிற ஒரு கைடன்ஸ், ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரம்ம ஜானத்துக்கு யார் பிரயத்தனம் பண்ணுறானோ அவன்தான் சிஸ்டன். அதில் வந்ததான் இங்கிலீஷ் வேர்டு சிஸ்டமேட்டிக். அவர் ரொம்ப சிஸ்டம் சார். என்ன சிஸ்டம் இதெல்லாம் இருக்கா? வாசிஷ்ட சூத்திரம் படித்தா தெரியும். ஃபைனலாக என்ன சொல்லணும்னா, சிஸ்டர்கள் யாருன்னா நம்ம எல்லாரும் முமுட்சுவர்கள். நமக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும். அந்த மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த ஞானம் வேணும், பிரம்ம ஞானம். அதுக்காக முயற்சி பண்ணுறதுனால நம்ம எல்லாரும் சிஸ்டர்கள் தான். ஸோ 412 வரைக்கும் பார்த்தோம். இதோட இங்கே நிற்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.